வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க, தனுசு மீனராசிக்கார நேயர்கள், வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட வாடகை வீடு, இவங்க எல்லாருமே கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுறது நல்லது, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துறது நல்லது. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது, தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, பொறுமை, நிதானம் அதனால ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு என்ன வெற்றி? நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு பிரச்சனை பெருசாகும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் தபதியே போற்றி, தபதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறதுக்கு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகுறீங்க. வெளிப்படையான பேச்சு, நேர்மை இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, விடாமுயற்சி, தைரியம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா தொழிலில் இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்கிறீங்க. விடாமுயற்சி, தைரியம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. பிரச்சனை பெருசாகும், பேச்சினால வம்பு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமாக இருந்தாலோ அல்லது மேஷம் கன்னியாக இருந்தாலோ அல்லது 2 பேர் ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் முத்து பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.